10th standard chapter 2 numbers and sequence exercise 2.5 பார்க்க போறோம். check first question, check whether the following sequence are in AP. இது வந்து AP யா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. சரியா கண்டுபிடிச்சலாமா? ஃபர்ஸ்ட் வந்து என்னது a-3 a-5 a-7 கொடுத்திருக்காங்க. இதுல என்னன்னா AP அப்படினு கண்டுபிடிக்கணும். என்னன்னா காமன் டிஃபரன்ஸ் வந்து என்னது சேமா இருந்தா தான் அது ஒரு AP. எது இதுக்கும் இதுக்கும் இடையில உள்ளது அதே இதுதான் வந்து என்னது இதுக்கு இடையில வரணும். இப்போ 3 5 7 இப்படின்னு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஏபியான்னு கேட்டால் ரெண்டுக்குமே என்னது டிஃப்ரெண்ட் என்னது 2, இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் 2, அப்படி 2 போகுது அப்படின்னு சொன்னா அது என்னது ஏபி. ஓகேயா, அதாவது டிஃப்ரென்ஸ் வந்து காமனாக இருக்கு. அப்போ இது ஒரு அதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. என்னது T2 மைனஸ் T1. ஓகே, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி வர்றது வந்து என்னது எழுதலாமா? அப்போ A minus 5 minus a minus 3 என்ன வரும்? a minus 5 minus a plus 3. இந்த மைனஸ் உள்ள போகும், அப்போ minus a plus 3 ஆகும். அப்போ என்ன வருது நமக்கு? au 0 ஆயிரும், வந்து minus 2. ஓகே, இது இருக்கட்டும். அடுத்தது இந்த ரெண்டும் t3 minus t2. அப்போ a minus 7 minus a minus 5. a minus 7 minus a plus 5 equal to என்னது? இது கேன்சல் ஆயிரும். minus 7 plus 2 என்னது? minus 2. இது ரெண்டுமே என்னது டிஃபரன்ஸ் என்னது இருக்கு? minus 2 தான் இருக்கு. அப்போ இதோட கேப் உள்ள எல்லாமே வந்து என்னது நமக்கு டிஃபரன்ஸ் வந்து minus 2 தான் வருது. அப்போ இது என்னது காமன் டிஃபரன்ஸ் இருக்கனால நமக்கு என்ன வரும்? T2 minus T1 is equal to T3 minus T2. அப்போ இது வந்து therefore the sequence are in AP. இது AP தான். காமன் டிஃபரன்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா அது என்னது? AP தான். ஓகே, செகண்ட் இது 1/2 1/3 1/4 1/5 இருக்கு. கண்டுபிடிச்சலாமா? என்ன செய்யணும்? T2 minus T1. T2 minus T1 என்னது? 1/3 minus 1/2. அப்போ நம்ம மைனஸ் பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். என்ன செய்யணும்? கீழே எழுத காமன் ஆக்கணும். இது வந்து ரெண்டுமே என்னது ப்ரைம் நம்பர்ஸாக இருக்குது. அப்போ ரெண்டும் மல்டிப்ளை பண்ணாலே போதும். என்ன வரும்? 3 2 6. அப்போ இதுவும் 6 ஆக்கணும், இதுவும் 6 ஆக்கணும். ரெண்டுமே கீழே 6 ஆக்கணும். நம்ம என்ன செய்யணும்? மேலே கீழேயும், அதாவது 6 கீழே வந்து எந்த நம்பரால் 6 ஆக்குறோமோ அதே நம்பரால் மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 2s are 6 அப்படி தானே. அப்போ இது வந்து 3. அப்போ 2/6 minus 3/6 அதுதானே. அப்போ 2 minus 3 நமக்கு என்ன வரும்? minus 1/6. ஓகே, அது இருக்கட்டும். அடுத்து T3 minus T2. T3 என்னது? 1/4 minus 1/3. இது வந்து என்னது? இது வந்தாலே நமக்கு என்ன? 4 3s are 12 வரும். சரியா? அப்போ 12 ஆக்கணும்னா இது என்ன செய்யணும்? 3 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து 4 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்? 3 minus 4 divided by 12 is equal to minus 1/12. இது ரெண்டுமே ஈக்குவலா இல்லை. அப்போ T2 minus T1 not equal to T3 minus T2. அப்படிதானா? இது வந்து it is not a the sequence not in AP. புரிஞ்சுதா? நமக்கு வந்து ஈக்குவலா இல்லை, அதனால நம்ம என்னது இது வந்து AP இல்லைன்னு எழுதிட்டோம். ஓகே, இது தேர்ட் சம் வந்து நமக்கு 9 13 17 21 25. ஓகே, இதில் T2 minus T1 கண்டுபிடிச்சலாம். T2 minus T1 என்னது? 13 minus 9. 13 minus 9 என்னது? நமக்கு 4. அடுத்து T3 minus T2. 17 minus 13. 17 minus 13 என்னது? 4. அடுத்து T4 minus T5. Sorry, T5 minus T4. T3 minus T3 minus T2 சொல்லிட்டோம்ல. அப்போ T4 minus T3. ஓகே, அப்போ என்னது? 21 minus 17 என்ன வரும்? 4. அப்போ ஏகதேசம் பாருங்க எல்லாமே காமன் என்னது? 4 வந்துருச்சு. அப்போ என்னது? T2 minus T1 is equal to T3 minus T2 is equal to T4 minus T3. எல்லாமே ஈக்குவல். அப்போ என்ன வரும்? இது the sequence are in AP.
ஓகே, அடுத்து ஃபோர்த் ஒன் 1/3 t2 minus t2 t1 கண்டுபிடிச்சலாம். t2 minus t1 என்னது 0 minus minus 1/3. அப்போ என்ன வரும் 0 plus 1/3 வரும் 1/3. சரியா? அடுத்து t2 minus t3 minus t2 1/3 minus 0 equal என்னது 1/3 தான். 0 தானே? ஓகே. t4 minus t3 என்னது 2/3 minus 1/3. கீழே என்னது இந்த டினாமினேட்டர் காமனாக இருக்கு. அப்போ எடுத்துட்டு அப்படியே மேலே உள்ளது மைனஸ் பண்ண வேண்டியது. என்ன வரும் 1/3. பாருங்க எல்லாமே ஈக்குவலாக இருக்கா? அப்போ என்னது இது வந்து ஏபி தான். அப்போது t2 minus t1 t3 minus t2 t4 minus t3 எல்லாமே ஈக்குவல். இந்த சீக்வன்ஸ் இஸ் in AP. Okay. Okay, இது ஃபிஃப்த் ஒன் வந்து என்னது t2 minus t1. அப்போதான் நான் t2 minus t1 என்னது -1 -1. இந்த -1 மைனஸ் இந்த 1 சீக்வல் என்னது -2. சிம்பிள் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணி அதே சிம்பிள் போட்டுடலாம். அடுத்து t3 minus t2 இப்போ 1 minus -1. இப்போ minus into minus என்ன வரும் plus 1 அப்படின்னா 1 plus 1 is equal to 2. ஓகே, அடுத்தது t4 minus t3 என்ன வரும் -1 minus -1 equal to -1 தான். -1 அப்போ என்ன வரும் -2. இப்போ இங்கேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து ஏபி இல்லை. ஏன்னா இங்கே -2 வந்துருக்கு, இங்கே 2 வந்துருக்கு. இது கண்டுபிடிக்கிற அவசியமே இல்லை. இங்கேயே நம்ம முடிச்சுக்கலாம். அப்போ வந்து இந்த சீக்வன்ஸ் நாட் இன் ஏபி. புரிஞ்சுதான்? இந்த ரெண்டு கண்டுபிடிக்கும் போது நமக்கு தெரிஞ்சிருச்சு அது டிஃப்ரெண்ட்டாக வந்துருச்சு. அதோட நிறுத்தினாலுமே போதும். ஓகே, செகண்ட் கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் ஏ அண்ட் காமன் டிஃபரன்ஸ் டி ஆர் கிவன் பிலோ கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்துருக்காங்க ஏயும் டியும் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த கரஸ்பாண்டிங் ஏபி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நமக்கு வந்து ஏபியோட ஜென்ரல் ஃபார்ம் என்னது ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் 2d ஏ பிளஸ் 3d போயிட்டே இருக்கும். இதெல்லாம் இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்னது 5, செகண்ட் டேர்ம் என்னது 5 plus 6, இது என்னது 5 plus 2 into 6 5 plus 3 into 6. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன வரும்? இது 5 வரும். 5 plus 6 என்னது 11, 5 plus 2 6 என்னது 12, 5 plus 3 6 என்னது 18. அடுத்து என்ன வரும் 5 11 என்ன வரும் 17, இது என்ன வரும் 23. இப்படி போயிட்டு இதுதான் ஏபி. அப்போது ஏபி ஈக்குவல் டு என்னது இதுதான் நம்மளோட கண்டுபிடிக்க வேண்டியது. சரியா? தனித்தனியாக கண்டுபிடிச்சி போட்டாலும் சரி, இப்படி செஞ்சு போட்டாலும் சரி, நமக்கு ஏபி கிடச்சிருச்சுல 11. இதுதான் வந்து என்னது இதோட நம்மள ஏபி. ஓகே, இது வந்து ரெண்டாவது கொஸ்டின். ஏ வந்து 7 டி வந்து 5 விட்டுறாங்க. நம்ம ஜென்ரல் ஃபார்ம் என்னது? ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏபி என்னது ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் 2d ஏ பிளஸ் 3d. சரியா? போயிட்டே இருக்கும். நமக்கு ஏ வந்து என்னது 7, செகண்ட் வந்து 7 பிளஸ் -5, அடுத்தது 7 plus -5 2 into -5 a plus 3 into -5. a வந்து 7 plus 3. ஓகே, அடுத்து 7 வரும். இங்கே வந்து 7 -5 இருக்கும். அப்போ என்ன வரும் 2. சிம்பிள் டிஃப்ரெண்டாக இருந்தால் மைனஸ் பண்ணி பெரிய சிம்பிளோட நம்ம இது சிம்பிள் போட்டுக்கணும். அடுத்து 7 plus -10 7 plus -15. ஓகே, இப்போ நமக்கு என்ன வரும் 2 7 minus 10 வந்து என்னது 3 -3. தானே பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ். அடுத்தது அப்போ மைனஸ் 5 2 இருக்கு 2 பண்ண 8. அப்போ -8 போயிட்டே இருக்கும். அப்போது ஏபி வந்து என்னது 7 2 -3 -8 போயிட்டே இருக்கும். சரியா? அவ்வளோதான். ஓகே, தேர்ட் வந்து a3/4 d வந்து 1/2. இந்த ஜெனரல் ஃபார்ம் என்னதுமா நமக்கு AP is a plus d a plus 2. இது வந்து 3 சம்முக்கு எழுதினாலே நமக்கு வந்து அப்படியே தரவாயிடும். ஓகே, a என்னது 3/4,
a 3 by a plus 3 2 என்னது 3 by 4 plus 1 by 2 இது வந்து என்னது 3 by 4 plus 2 into 1 by 2 3 by 4 plus 3 into 1 by 2 ஓகே சிம்பிளிஃபை பண்ணலாமா 3 by 4 இருக்கும் இங்கே என்ன இருக்கும் 4 க்கு 2 க்கு LCM என்னது 4 அப்போ மேலே கீழே வந்து இங்கே 4 வந்து ஈக்குவல் வந்து 4 இங்கே 4 இருக்குது அப்போ இது இருக்குது இப்போ இது வந்து என்ன செய்யணும் 2ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும் அப்போ என்ன வரும் 3 ப்ளஸ் இங்கே வந்து 2 1 by 2 கீழே வந்து 4 ஓகே இங்கே வந்து என்னது 3 by 4 ப்ளஸ் இதுவும் கேன்சல் ஆகும் 1 அடுத்தது 3 by 4 ப்ளஸ் 3 by 2 ஓகே அப்போ இது வந்து 3 by 4 இருக்கும் இங்கே வந்து என்ன வரும் 5 by 4 வரும் இங்கே வந்து என்னது 1 இருக்குது அப்போ கீழே 1 இருக்குன்னு அர்த்தம் அப்போ இங்கே வந்து கீழே 4 இருந்தால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் ஆட் பண்ண முடியும் அப்போ ரெண்டையும் மேலே கீழே 4ல் மட்டும் என்ன வரும் கீழே 4 வரும் மேலே 3 + 4 வரும் 1 × 4 4 தானே அடுத்து இங்கே வந்து என்னது ஆல்ரெடி பார்த்தா 4க்கும் 2க்கும் வந்து 4 தான் வந்து LCM அப்போ இதை 2ஆல் பண்ணணும் அப்படி தானே ஆல்ரெடி இங்கே 4 இருக்குது அப்போ 3 + 3 2 சார் என்னது 6 ஓகே அப்போ 3 by 4 5 by 4 இது என்ன வரும் 7 by 4 இது வந்து என்னது 9 by 4 ரிப்பீட் இப்போ நம்ம AP வந்து என்னதுமா 3 by 4 5 by 4 7 by 4 9 by 4 ஓகே ஓகே third sum find the first term and common difference of the arithmetic progression அதாவது ஏயும் டியும் கண்டுபிடிக்கணும் ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் தான் அடுத்து டி வந்து காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் எந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க சரியா நமக்கு ஏனா ஏ அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்போ T1 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏனா T1 ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்போ இங்கே வந்து டிஎன் மேலே T1 போட்டால் என்ன வரும் என் இங்கே இருக்க என் இருக்கிற இடத்துல 1 இருக்கு அப்படிதானே அப்போ என் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே 1 போடணும் 1 போட்டால் என்ன வரும் -3 + 2 சீக்வல் என்னது -1 அப்போ ஏ என்னது -1 நமக்கு டியோட ஃபார்முலா என்னது T2 - T1 அப்படிதான் அப்போ இங்கே T2 அடுத்து கண்டுபிடிக்கணும் T1 தான் நமக்கு தெரியும் அப்போ T2 என்னது இங்கே என்ன பண்ணணும் என்ன இருக்கிற இடத்துல 2 போடணும் -3 + 4 சீக்வல் என்னது 1 ஓகே -1 1 கிடச்சிட்டு அப்போ டி கண்டுபிடிச்சிடலாமா T2 - T1 T2 என்னது 1 T1 என்னது -1 அப்போ 1 + 1 = என்னது 2 அப்போ a வந்து நமக்கு என்னது 1 -1 d என்னது 2 இதுதான் இதோட ஆன்சர் புரிஞ்சுதா நமக்கு T1 தானே a வந்து நம்ம T1 தானே எடுப்போம் அப்போ T1க்கு n க்கு பதிலாக அந்த 1 போட்டு கண்டுபிடிச்சிடும் a அந்த dக்கு வந்து நமக்கு T2 தேவைங்கிறதுனால T2 கண்டுபிடிச்சிட்டு என்னது T2 - T1 கண்டுபிடிச்சு dயும் கண்டுபிடிச்சிட்டோம் இவ்வளோதான் ஈஸி செகண்ட் ஒன் டிஏ வந்து 4 - 10 கொடுத்துருக்காங்க அப்போ A = T1 அப்படிதானே அப்போ T1 வந்து 4 - 7 × 1 சீக்வல் வந்து 4 - 7 = -3 4 - 3 7 வந்து 3 தான் நமக்கு பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ் போட்டாச்சு நமக்கு டி கண்டுபிடிக்கணும் என்ன வேணும் T2 வேணும் அப்படிதான் அப்போ T2 கண்டுபிடிச்சிடலாமா இது 7 × 2 4 - 14 = -10 ஓகே இந்த டி கண்டுபிடிச்சிடலாமா T2 - T1 என்ன வரும் T2 -10 -3 = -10 + 3 = -7 அப்போ நமக்கு a என்னது ஃபர்ஸ்ட் நம்பர் -3 காமன் டிஃபரண்ட் என்னது -7 okay fourth sum find the 19th term of an AP -1 -15 -19 போயிட்டே இருக்கு 19th term கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து a என்னது -11 அடுத்து என்னது காமன் டிஃபரன்ஸ் என்னது d வந்து நமக்கு என்னது T2 - T1 அப்படிதானா அப்போ T2 என்னது -15 -11 அப்போ என்ன வரும் -15 + 11 = என்ன வரும் -4 ஓகே காமன் டிஃபரன்ஸ் -4 கிடைச்சிட்டு நமக்கு என்ன இருக்காங்க 19 தந்துருக்காங்க 19th டேர்ம் Tn ஃபார்முலா என்னது a + n - 1 × d ஓகேவா இதில் நமக்கு என்னெல்லாம் தெரியும் a தெரியும் -11 +
n minus 1 into d என்னது minus 4. அப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது t19. அப்போ இதில் 19 போட்டலாமா, n-க்கு பதிலாக 19 வரும். 1 into minus 4. புரிஞ்சுதா? நமக்கு a கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்த டிஃப்ரென்ஸ் வந்து t2 minus t1 போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு n தந்துட்டாங்க. அப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி வச்சிருக்கேன், அவ்வளோதான். இப்போ minus 11 plus 19 minus 1 என்னது 18. 18 minus 4. ஓகே, அப்போ minus 18 into 4. ஓகே, அப்போ minus 11 plus 18 into minus 4 என்னது minus 72. ஓகே, minus 11 plus minus 72 என்னது minus வந்து ரெண்டுமே காமன் மைனஸ் இருக்குது. மைனஸ் எடுத்துட்டு ரெண்டு ஆட் பண்ணி எழுதிடலாம். என்ன வரும் 83 வரும். அப்போ minus 83. அப்போது 19th டேர்ம் என்னது minus 83. ஓகேவா? புரிஞ்சுதா? a வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அது a எடுத்துட்டோம், அது d கண்டுபிடிச்சிட்டோம். n-க்கு பதிலாக 19 போட்டு t19 போட்டு எனது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? ஓகே, ஃபிஃப்த் விச் டேர்ம் ஆஃப் அன் ஏபி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 54th டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது நம்ம தெரிஞ்சதெல்லாம் எழுதிடலாமா? என்னது a is equal to 16. அப்போ டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? என்னது t2 minus t1 equal to 11 minus 16 equal to minus 5. ஓகே, டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சிருச்சு, ஏயும் தெரிஞ்சிருச்சு. நமக்கு என்ன தந்திருக்காங்க? tn வந்து என்னது minus 54ன்னு தந்துட்டாங்க. அதுதான் நான் லாஸ்ட் நம்பர் தானே tn. அப்போ அது வந்து தந்துட்டாங்க minus 54. tn ஃபார்முலா என்னது a plus n minus 1 into d. ஓகே, tn ஓட வேல்யூ என்னது 54. அப்போ 54 a plus n minus 1 into d is equal to minus 54ன்னு தந்துட்டாங்க. அதுதானா அதோட வேல்யூ தான் minus 54ன்னு தந்துட்டாங்க. அப்போ நம்ம இது என்ன செய்யணும்? a வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். 60, n தெரியாது, n அப்படி வச்சுக்கலாம். d வந்து என்னது minus 5 is equal to minus 54. ஓகே, அப்போ 16 இது வந்து உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். என்ன வரும்? minus 5n minus into minus plus 5 is equal to minus 54. ஓகே, இது பண்ண வரும் 16 plus 5 என்னது 21 minus 5n is equal to minus 54. இப்போ minus 50n is equal to என்ன வரும்? minus 54. இங்கே உள்ளது அங்கே போகும்போது என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். ப்ளஸ் 21 இருக்கா, அங்கே போகும்போது என்ன ஆகும்? minus 21 ஆகும். அப்போ minus 5n is equal to என்னது? ரெண்டுமே ஒரே சிம்பிள்னால சிம்பிளை போட்டு ஆட் பண்ணிடுவோமா? அப்போ 75. அப்போ n is equal to என்னது? minus 75 minus 5. மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகும். 1 5 are 5, 1 5 are 5, 25, 5 5 are 25. அப்போ n என்னது நமக்கு 15. அப்போ n is equal to என்னது நமக்கு வந்து 15. அப்போ எத்தனாவது டேர்ம் வந்து 54? 15th டேர்ம் தான் என்னது minus 54. சரியா? 15th term is minus 54. எந்த term தானே கேட்டிருக்காங்க? minus 54. அவ்வளோதான். ஓகே, இது find the middle term of an AP 9, 15, 21, 27 வந்து 183. இதில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு வந்து A கொடுத்துட்டாங்க, லாஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 183. இப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து என்னது ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 59ல் ஒரு ஃபார்முலா இருக்கும். என்ன ஃபார்முலா? L minus A by D plus 1 ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த படி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு A கொடுத்துட்டாங்க. என்னது 9 தெரியும் ஃபஸ்ட்டு. இது அடுத்து என்னது லாஸ்ட் என்னது 183. லாஸ்ட் L வந்து என்னது 183. அடுத்து காமன் டிஃப்ரென்ஸ் என்னது நமக்கு t2 minus t1 அப்படின்னா இப்போ 15 minus 9 is equal to என்னது 6. ஓகே, அப்போ காமன் டிஃப்ரென்ஸும் கிடச்சிருச்சு. நம்ம ஃபார்முலா என்னது n is equal to L minus A by D plus 1 n கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, இப்போ L minus A by D plus 1 இது வந்து எனக்கு லாஸ்ட் நம்பர் கொடுத்தா செய்ய வேண்டியது. இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு நம்ம நேரம் செஞ்சாலும் அந்த இது வந்து என்னது லாஸ்ட் நம்பர் கொடுத்ததுனால. ஓகேவா? லாஸ்ட் நம்பர் தெரியும், A தெரியும், by D வந்து என்னது minus 6 plus 1. அப்போ 183 minus 9 என்ன வரும்? 3 போயிட்டு 6 போயிடுச்சுன்னா 174 divided by 6 plus 1. ஓகே, அப்போ என்ன வரும்? plus 1 வந்து 175 by
6 சாரி 175 ஆட் பண்ண முடியாது, இது ப்ளஸ் 1ல் இருக்குது. சாரி, இது ப்ளஸ் இங்கே தனியால் இருக்கப்போ இது வந்து என்ன செய்யலாம், 6ல் போகுமான்னு பார்க்கலாமா. 1 6 are 6, 2 6 are 6, 2 6 are 12. ஓகே, 2 6 are 12. அடுத்து பாக்கி என்னது 54, 8, 9 to 9. ஓகே, 9 to 9 6 are 54. ஓகேவா. அப்போ நமக்கு என்ன வரும், 29 + 1 = 30. அப்போ எண் வந்து நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, 30 கிடைச்சிருச்சு. சரியா. இது வந்து என்னதான் இருக்கு, ஈவன் நம்பரா இருக்கு. இப்போ நமக்கு ஈவன் நம்பரா வந்துருக்கு, மிடில் கண்டுபிடிக்க வேணும்னா நமக்கு அது ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னது, மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதாவது ஈவனா இருந்துச்சுன்னா, நான் இது என்னது ஆடா இருந்தால் நமக்கே தெரிஞ்சிடும். என்னது 5 இருந்ததுன்னா, இப்போ 5 இருந்தா அல்லது நடுவில் உள்ளது என்னது, இந்த 1 அப்படிதானே. இங்கே 2 இங்கே 2 நடுவில். அதே இது வந்து நம்ம 6 நம்பர் இருந்துச்சுன்னா என்ன வரும், மிடில் 2 நம்பர் வரும். அதே கான்செப்ட் தான் மிடில் டேர்முக்கு வந்து நமக்கு என்ன வந்திருக்கும், வந்து n/2 n/2 + 1 இப்படி ஒரு ஃபார்முலா வந்து முன்னாடி படிச்சிருப்பீங்க. n/2 n/2 + 1. இப்போ இதுபடி பார்க்கும்போது நமக்கு என்ன வரும், n/2னா 30/2 என்னது 15. அப்போ n/2 + 1னா 51 + 2 வந்து 16. அப்போ என்ன டேர்ம் எல்லாம், 15ம் 16ம் டேர்ம். ஓகே, இப்போ மிடில் டேர்ம் நம்ம அதுக்கு தான் இங்கே க்ளூ கொடுத்துறாங்க பாருங்க. இங்கே மிடில் டேர்ம்னு கொடுக்கல, அதில் ப்ராக்கெட்டில் ஒரு எஸ் போடும்போதே தெரிஞ்சுக்கணும். அப்போ 2 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. அப்போ மிடில் டேர்ம் வந்து என்னது, 15th டேர்ம் ஆர் 16th டேர்ம். ஓகேவா. அப்போ டிஎன் நம்ம ஃபார்முலா என்னது, a + n - 1 × d. இது வந்து இது லாஸ்ட் நம்பர் தெரியாதுல, 15th டேர்மில். அப்போ என்னுக்கு வந்துட்டுலாம் T15 கண்டுபிடிப்போமா. a வந்து நமக்கு என்னது 9 + 15 - 1 × d என்னது 6. அப்போ என்ன வரும், 9 + 14 × 6. 14 × 6 நமக்கு என்னது 84. 9 + 84, 9 + 84. அப்போ லாஸ்ட்டில் நமக்கு 9 + 84 நமக்கு என்னது 93. அப்போது T15 என்னது 93. அடுத்து என்னது T16 வந்து a வந்து என்னது நமக்கு 9, 16 - 1 9 + 16 - 1 × d என்னது 6. இப்போ 9 + 15 × 6. இப்போ 9 + 15 × 6 எவ்வளவு, 90. அப்போ ஆன்சர் என்னது 99. ஓகே, அப்போ அந்த மிடில் டேர்ம் நமக்கு என்னதெல்லாம் வரும், என்னது 9. அதுக்கு என்ன கிடைச்சோம், 93 or 99. ரெண்டில் ஏதாவது இருக்கலாம். 2 நம்பர்ல. சரி, கிளாஸ் எடுக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.